வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி வித் அம்மா. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா? இட்லி பொடி தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1/4 கிலோ உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், ஆயில் சேர்க்க வேண்டாம். சில பேர் பார்த்திங்கன்னா இட்லி பொடியில் கடலைப்பருப்பு, அரிசிலாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. பட் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான, வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே செய்யலாம். நெக்ஸ்ட் ஆயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி பொடி ரெசிப்பியில் சேர்த்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்திங்கன்னா, மினி இட்லி கூட, தோசை கூட, ஊத்தாப்பம், அந்த மாதிரி பொடி தோசை, அந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போலேருந்து கிட்ஸ் குழந்தைங்களா இருக்கக்கூடவே பழகினீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல பெருங்காயமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது 20 வரமிளகாய் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய காலேஜ் லஞ்ச் பாக்ஸில் அதிகமாக நான் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மினி தோசை அண்ட் இந்த பொடி தாங்க. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து, வரமிளகாய், பெருங்காயம், பூண்டு 20 பல் நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம், அண்ட் உப்பு, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சர் ஜாரில் ஒவ்வொன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்போதுமே மிளகாய் அண்ட் பெருங்காயம், கருவேப்பிலை இது மூணுத்தையும் தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிக்சர் ஜாரில் அப்படியே ஒட்டிக்கும் போய். ஃபர்ஸ்ட் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம் லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சரியாக அரைப்படாது. அது கூட நம்ம ரோஸ்ட் பண்ண கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனோம். இது கூட உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது உளுந்து ரோஸ்ட் பண்ணது, கருப்பு உளுந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரப்பாக இடித்து வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு சிலர் விரும்பி சாப்பிடுவீங்க பொடியை, இன்னும் பவுடராக சில பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. அவங்க இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தாலே சாப்பிடணுன்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.